Hello everyone, welcome to MCBS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 9th கணிதம் மஞ்சரி புக் 1 சாப்டர் 2 இன்ட்ரோடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப் டு பார்ட் 5 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். 2.4 லீனியர் growth and linear decay. லீனியர் growth அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் and linear decay அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். Linear expression help to model situation or phenomena where there is growth or decline. Consider the following. வந்து நம்ம ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தோம்ல. இப்ப இந்த லீனியர் எக்ஸ்பிரஷனை வச்சு ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கறது வந்து growth ஆயிருக்கா அல்லது டிக்ளைன் ஆயிருக்கா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம் அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு வந்து லீனியர் growthனா என்ன அண்ட் லீனியர் டிகேனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 9. The cost of a journey is given by the linear function ZD equal to 100 plus 60D, where C indicates total cost in rupees and D the distance traveled in kilometer. Let us make a table of values for D varying from 0 to 10 kilometer. And so how the cost increases by every kilometer. வந்து ஒரு ஜேர்னி வந்து இருக்கு, அந்த ஜேர்னியோட லீனியர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா C of D equal to 100 plus 60D அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப இதுல C அப்படிங்கிறது என்ன அப்படின்னா C indicates total cost in rupees. எவ்வளோ ஹோல் அமௌண்ட் வந்து இந்த ஜேர்னில அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து C அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்ப D அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிராவல் இன் கிலோமீட்டர். அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து D அப்படிங்கறதுல மென்ஷன் பண்றாங்க. இப்போ டி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கும் வேரி ஆயிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 to 10 கிலோமீட்டர் அப்படின்னா 0 to 10 கிலோமீட்டர் வரைக்குமே அந்த கிலோமீட்டருக்கான காஸ்ட் வந்து வேரி ஆயிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு டேபிள்ல வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் டிராவல்டு டி கிலோமீட்டர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க 0 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு டிராவலுமே பண்ணல அப்படின்னாலுமே அவங்க எவ்வளவு பே பண்ணணும், 100 rupees வந்து பே பண்ணணும். அதே மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கும் எவ்வளவு ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 60 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்ல அவங்க இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணணும், 100 rupees வந்து பே பண்ணணும். இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒன்லி 1 கிலோமீட்டர் வந்து அவங்க டிராவல் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு காஸ்ட் எவ்வளவு 60 rupees. அப்போ 100ல இருந்து 60 rupees வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்ப இதே இது 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னா 60 multiple by 2. 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ருபீஸ் 60 rupees. எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க 2 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. 6 2s are 12, 120 rupees. அந்த 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதுக்கு பேசிக் அமௌண்ட் அவங்க ஏற்கனவே எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க 100 rupees வந்து பே பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த 100ஐயும் இந்த 120ஐயும் ஆட் பண்ணணும். எப்போ அவங்க 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும்போது. அப்போ 100 and 120 ஆட் பண்ணோம் அப்படின்னா பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே தான் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அப் டு n கிலோமீட்டர் வரைக்குமே. இப்ப இந்த எக்ஸாம்பிள் இருந்து அப்ப நமக்கு என்ன தெரியுது, in this example as the value of D increases by 1 kilometer, ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் காஸ்ட் எப்படி இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. The value of the cost function C increases by the fixed amount of 60 rupees. This is an example of linear growth. அப்போ ஒரு கிலோமீட்டர் எப்படிதான் போயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி அதோட வேல்யூ அதோட காஸ்ட் அமௌண்ட்டும் எப்படிதான் இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் growthன்னு சொல்லுவோம். What is the cost for traveling 15 kilometer? For how many kilometers will the cost of the journey be rupees 700? இப்போ இவங்க 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி 700 rupees வந்து பே பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு கிலோமீட்டர் வந்து அவங்க டிராவல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு ஒரு ஜெனரலைஸ் ஃபார்முலா எப்படி எழுதியிருக்காங்க,
சி ஆஃப் டி டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது எதை பொறுத்து தான் இருக்கும், கிலோமீட்டரை பொறுத்து தான் இருக்கும். 100 பிளஸ் 60 டியா இருக்கும். எப்படி இருக்கும், 100 பிளஸ் 60 டி. இப்போ எவ்வளவு கிலோமீட்டர் அவங்க டிராவல் பண்ணிருக்காங்க, 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யணும், 100 பிளஸ் 60 மல்டிபிள் ஆஃப் 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ருபீஸ், 60 ருபீஸ். அவங்க எவ்வளவு கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க, 15 கிலோமீட்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 100 பிளஸ் இங்க 10 இருக்கு. ஸோ 10 அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். 6 5 ஆர் 30, ரிமைண்டர் வந்து 3, 1 6 is 6, 6 plus 3 9, 900 plus 100 1000 ருபீஸ். அப்போ 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ருபீஸ் வந்து பே பண்ணியிருப்பாங்க, 1000 ருபீஸ் வந்து பே பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ருபீஸ் 700 வந்து பே பண்ணியிருக்காங்க. எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படின்னா நமக்கு என்ன தெரியாது, கிலோமீட்டர் தெரியாது. ஸோ இந்த டி அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கிறோம். நமக்கு இந்த டி தான் வேணும் அப்படிங்கிறதுனால பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ 700 இங்க பிளஸ்ல இருக்கு, இந்த பக்கம் வந்தா மைனஸ் 700 மைனஸ் 100 ஈக்குவல் டு 60 டியா இருக்கும். 700ல இருந்து 100 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 600 வரும். அப்போ 600 ஈக்குவல் டு 60 டி. நமக்கு என்னதான் வேணும், டி தான் வேணும். சோ நம்ம டி மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 600 இந்த 60 வந்து இந்த பக்கம் கொண்டு போறோம். இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்தது அப்படின்னா டிவைடா வரும். சோ 60 10 கேன்சல் ஆயிரும். 16 6 60. அப்போ டி எவ்வளவு கிலோமீட்டர் அவங்க டிராவல் பண்ணிருப்பாங்க, 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பாங்க. இப்ப இது கரெக்டானு எப்படி செக் பண்றது, ஃபர்ஸ்ட் அவங்க காஸ்ட் ஆஃப் ருபீஸ் எப்படி இருக்கும், 100 ருபீஸ் இனிஷியல் பேமெண்ட், ஒரு கிலோமீட்டருக்கும் எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க, 60 ருபீஸ் வந்து பே பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், 10 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 10 கிலோமீட்டர் அவங்க டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு வரணும், 700 ருபீஸ் வந்து வரணும். செக் பண்ணலாமா, 100 ருபீஸ் அப்படியே வச்சுக்கிறோம். 60 மல்டிபிள் பை 10 600, 600 plus 100 700. அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ருபீஸ் எவ்வளவுதான் வருது, 700 ருபீஸ் தான் வருதா. அப்ப அவங்க 700 ருபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பாங்க, 10 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் 10. The height of water in a cylindrical tank is 3 meter at the start of the summer. The height m at the end of t month is given by the linear function. இப்போ வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் டேங்க் வந்து இருக்கு. அந்த டேங்க் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகும்போது எவ்வளவு மீட்டர் வந்து வாட்டர் இருந்திருக்கு, 3 மீட்டர் வந்து வாட்டர் இருந்திருக்கு. ஆஃப் டி மந்த் ஒரு மந்த் அது எவ்வளவு வந்து கம்மி ஆயிட்டே வருது, 0.5 வந்து கம்மி ஆயிட்டே வருது. அப்படின்னா இதுக்கான லீனியர் ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும், h ஆஃப் டி ஈக்குவல் டு 3 மீட்டர் இருக்கு, அதுல ஒரு மந்த்தும் 0.5 அப்படிங்கிறது வந்து கம்மி ஆயிட்டே இருக்கு. அப்படின்னா டி மந்த்துக்கு எவ்வளவு இருக்கும் அப்படி சொல்லி இந்த லீனியர் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த் 0 ஸ்டார்டிங்ல வந்து எவ்வளவு ஹைட் ஆஃப் த வாட்டர் வந்து இருந்தது, 3 மீட்டர் ஆஃப் த வாட்டர் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் மந்தோட எண்ட்ல எவ்வளவு வாட்டர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, 0.5 மீட்டர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 3ல இருந்து நம்ம 0.5 என்ன செஞ்சிருக்கோம், சப்ராக்ட் பண்ணிருக்கோம். ஸோ 2.5. இதே செகண்ட் மந்தோட எண்ட்ல 2 மீட்டர், தேர்ட் மந்தோட எண்ட்ல இதை விட 0.5 மீட்டர் வந்து கம்மி. ஸோ 1.5 மீட்டர். ஃபோர்த் மந்த்ல இதை விட 0.5 மீட்டர் வந்து கம்மி. ஸோ 1 மீட்டர் ஆஃப் த வாட்டர் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. எப்படி இருக்கு, ஏற்கனவே இருந்ததை விட வாட்டர் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் above, as the value of t increases by a fixed number 1 month, the value of height h decreases by a fixed number 0.5. Therefore, this example represent linear decay. இப்போ நம்ம வந்து மேல என்ன பார்த்தோம், ஒரு கிலோமீட்டர் டிராவல் பண்ணும்போதும் 60 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. ஆனா இங்க ஒரு மந்த் கூட 0.5 மீட்டர் ஆஃப் த வாட்டர் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம லீனியர் growthன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம லீனியர் டிகேன்னு சொல்லுவோம். திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட்.
வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த வாட்டர் அட் த எண்ட் ஆஃப் 5 மந்த். இப்போ 5 மந்தோட எண்ட்ல இந்த வாட்டரோட ஹைட் வந்து எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ்பிரஷன் அவங்களே வந்து கொடுத்திருக்காங்க. ஹைட் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு, ஸ்டார்டிங்ல 3 மீட்டர் இருக்கு, 0.5 வந்து எவ்ரி மந்த் டிக்ரீஸ் ஆகுது. எந்த மந்தோட எண்ட்ல கேட்டிருக்காங்க, 5th மந்தோட எண்ட்ல கேட்டிருக்காங்க. சோ நம்ம டிக்கு பதிலா 5 அப்படிங்கறத சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 3 மைனஸ் இந்த 5 வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணணும். 5 5 25, எத்தனை டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கணும், 1 டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 2.5 இருக்கும். 3ல இருந்து 2.5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 0.5. அப்போ 5th மந்தோட எண்ட்ல வாட்டரோட ஹைட் வந்து எவ்வளவு இருக்கும், 0.5 மீட்டரா இருக்கும். லீனியர் growth describe a linear pattern where a quantity increases by a constant amount over equal intervals. Similarly, linear decay describe a linear pattern where a quantity decreases by a constant amount over equal intervals. அப்ப நம்ம லீனியர் growth அப்படிங்கறத என்ன சொல்லுவோம், ஒரு லீனியர் பேட்டர்ன் இருக்கு. அந்த லீனியர் பேட்டர்ன் வந்து ஒரு ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா அதை லீனியர் growthன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல கான்ஸ்டன்டா அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா அதை லீனியர் டிகே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் செட் 2.4. First one, suppose a plant has a height 1.75 feet and it grows by 0.5 feet each month. இப்போ ஒரு பிளான்டோட ஹைட் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க, 1.7 feet வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மந்த்தும் அந்த பிளான்ட் வந்து எவ்வளவு grow ஆகுதுன்னு சொல்றாங்க, 0.5 feet வந்து grow ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப அதை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, find the height after 7 month. 7 மந்த்துக்கு அப்புறம் அந்த பிளான்டோட ஹைட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. செகண்ட் ஒன்னு என்ன கேட்டிருக்காங்க, மேக் a table of values for t varying from 0 to 10 month and so how the height h increases every month. இதுல வந்து டேபிள் பார்த்தோம்ல, இதுக்கு நம்மளே வந்து டேபிள் வந்து மேக் பண்ண போறோம். எவ்வளவு மந்த்துக்கு மேக் பண்ண போறோம் அப்படின்னா 0 to 10 மந்த்துக்கு வந்து மேக் பண்ண போறோம். அதோட ஹைட் வந்து எப்படி எல்லாம் வேரி ஆகுது, ஒரு மந்த்தும் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தியும் டேபிள்ல வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், find an expression that relates h and t and explain why it represent linear growth. அதே மாதிரி இதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த ஹைட் அண்ட் இந்த growth இது ரெண்டுக்கும் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எழுத போறோம். இந்த எக்ஸ்பிரஷன் எதனால லீனியர் growth அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கறத பத்தியும் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, இனிஷியல் ஹைட் வந்து கொடுத்திருக்காங்க. இனிஷியல் ஹைட் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு, 1.75 feet வந்து இருக்கு. நெக்ஸ்ட் growth பெர் மந்த், ஒரு மந்த்தும் எவ்வளவு growth ஆகுதுன்னு சொல்றாங்க, 0.5 feet வந்து growth ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் ஆஃப்டர் 7 month வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. இனிஷியலா growth வந்து எவ்வளவு இருக்கு, 1.75 feet வந்து இருக்கு. பிளஸ் ஒரு மந்த் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 0.5 feet வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க எவ்வளவு மந்த்துக்கு கேட்டிருக்காங்க, 7 மந்த்துக்கு கேட்டிருக்காங்க. அப்ப இதை வந்து எப்படி எழுதணும், 1.75 இனிஷியலா அந்த பிளான்டோட growth இருந்தது. ஒரு மந்த் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 0.5 feet இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு மந்த்துக்கு அவங்க கேட்டிருக்காங்க, 7 மந்த்துக்கு கேட்டிருக்காங்க. சோ 1.75 பிளஸ் 0.5 மல்டிபிள் பை 7 அப்படின்னு எழுதணும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா, 1.75 அப்படியே வச்சுக்கிறோம். இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணணும். 5 7s are 35. 1 டிஜிட்டலி பாயிண்ட் இருக்கு. சோ நம்மளும் என்ன செய்யறோம், 1 டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ 3.5 ஆயிருக்கும். இப்போ இது ரெண்டையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். 1.75 3.5 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 5 7 plus 5 12, ரிமைண்டர் வந்து 1, இங்க பாயிண்ட் இருக்கு. சோ பாயிண்ட் வச்சுக்கிறோம். 3 plus 1 4, 4 plus 1 5. அப்ப எவ்வளவு ஃபீட் வந்து அந்த 7 மந்த்ல அந்த பிளான்ட் வந்து grow ஆயிருக்கும், 5.25 feet வந்து grow ஆயிருக்கும். இப்ப செகண்ட் ஒன் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, மேக் அ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் டி வேரியிங் ஃப்ரம் 0 to 10 month. 0 to 10 monthல அந்த பிளான்டோட வேரியிங் எவ்வளவு growth வந்து வேரி ஆகிருக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு டேபிள்ல வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க.
என்ன கொடுத்திருக்காங்க, டி அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. டி அப்படிங்கிறது என்னது, மந்த். நெக்ஸ்ட் ஹச் எவ்வளவு ஃபீட் வந்து க்ரோ ஆகுது அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இனிஷியல்ல அந்த பிளான்ட்டோட growth வந்து எவ்வளவு இருக்கு, 1.75 இருக்கு. இப்போ ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் இதுல இருந்து எவ்வளவு க்ரோ ஆகுது, 0.5 வந்து க்ரோ ஆகுது. அப்ப இந்த 1.75ல இருந்து நம்ம 0.5 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 2.25 வரும். செகண்ட் மந்த் இதுல இருந்து என்ன செய்யும், 0.5 வந்து ஆட் ஆகும். அப்ப 2.25 ஓட 0.5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2.75. தேர்ட் மந்த் வந்து இதுல இருந்து 0.5 வந்து ஆட் ஆகும். அப்போ 3.25. ஃபோர்த் மந்த் இதுல இருந்து 0.5 வந்து ஆட் ஆகும். அப்போ 3.75. ஃபிஃப்த் மந்த் இதுல இருந்து 0.5 வந்து ஆட் ஆகும். அப்போ 4.25. சிக்ஸ்த் மந்த் இதுல இருந்து 0.5 வந்து ஆட் ஆகும். அப்போ 4.75. செவன்த் மந்த் இதுல இருந்து 0.5 ஆட் ஆகும். அப்போ 5.25. எயித் மந்த் வந்து 5.75. நைன்த் மந்த் வந்து 6.25 ஃபீட் வந்து க்ரோ ஆயிருக்கும். அப்ப இதுக்கான டேபிள் நம்ம இந்த மாதிரி தான் வந்து எழுதணும். தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, ஃபைண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் தட் ரிலேட்ஸ் H and T. Explain why it represent linear growth. இப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கணும் அதோட ஹைட்டு ஒரு மந்த் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்ட் ஸ்டார்டிங்ல அது எவ்வளவு ஹைட்ல இருக்கு, 1.75 வந்து இருக்கு. ஒரு மந்த்தும் என்ன கண்டுபிடிக்க போறோம், மந்த் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஒரு மந்த் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 0.5 ஃபீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதுக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும், ஹைட் ஈக்குவல் டு 1.75 பிளஸ் 0.5 மல்டிபிள் பை டி ஆர் ஹச் ஈக்குவல் டு 1.75 பிளஸ் 0.5 டீனும் எழுதிக்கலாம். எதனால இத லீனியர் growth அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா ஒரு மந்த்தும் என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 0.5 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறதுனாலதான் இதை நம்ம லீனியர் growthன்னு சொல்றோம். செகண்ட் ஒன், a mobile phone is bought for ₹10,000. Its value decreases by ₹800 every year. இப்போ ஒரு மொபைல் போன் வந்து வாங்குறாங்க. அந்த மொபைல் போன் அவங்க எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா ₹10,000க்கு வாங்கியிருக்காங்க. இந்த 10,000 ருபீஸ்ல இருக்கிற இந்த மொபைல் போனு ஒரு இயரும் எவ்ரி இயர் இந்த மொபைல் போனோட வேல்யூ என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது, ₹800 வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்ப இத வச்சு நம்ம கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, find the value of the phone after 3 years. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த போனோட வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், மேக் அ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் டி வேரியிங் ஃப்ரம் 0 to 8 years and so how the values of the phone be depreciate with time. செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், ஃபைண்ட் அன் எக்ஸ்பிரஷன் தட் ரிலேட்ஸ் பி அண்ட் டி அண்ட் எக்ஸ்பிளைன் why it represent linear decay. லாஸ்ட் ஒன் வந்து இதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து எழுத சொல்றாங்க. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எதனால லீனியர் டிகேன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் வந்து எழுதிடலாமா. தேர்ட் ஒன் அப்படிங்கிறது என்னது, இதுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதுறது. என்னதான் கேட்டிருக்காங்க, பி அப்படிங்கிறது தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி அப்படிங்கிறது என்ன, எவ்வளவு இயர்ஸ்க்கு அப்புறம் அமௌண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இனிஷியலா அவங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணிருக்காங்க, 10,000 ருபீஸ்க்கு அந்த மொபைல் போனை வந்து வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். ஒரு இயரும் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது, 800 ருபீஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எத்தனாவது இயர், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர்னு கேட்டா நம்ம 1ன்னு போடுவோம், 2 இயர்னு கேட்டா 2ன்னு போடுவோம். இதே டி இயர்னு கேட்டா 800 டீன்னு போடுவோம். அப்ப இதுக்கான லீனியர் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும், v ஈக்குவல் டு 10,000 மைனஸ் 800 டீன்னு எழுதணும். எதனால இது நம்ம லீனியர் டிகேன்னு சொல்றோம், ஒரு மந்த்தும் 800 ருபீஸ் அப்படிங்கிறது என்னவாகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால. இப்ப இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது, எவ்வளவு இயர்ஸ் கேட்டிருக்காங்க, 3 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இந்த டி அப்படிங்கறதுல நம்ம 3 அப்படிங்கறத சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். என்ன எக்ஸ்பிரஷன் வந்து கண்டுபிடிச்சோம், v ஈக்குவல் டு
10,000 மைனஸ் 800 டீன்னு கண்டுபிடிச்சோம். அவங்க 3 இயர்ஸ் கழிச்சு தான் எவ்வளோ அமௌண்ட்னு கேட்குறாங்க. ஸோ வேல்யூ ஈக்குவல் டு 10,000 rupees மைனஸ் 800 மல்டிபிள் பை டி. டீயோட வேல்யூ வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். நெக்ஸ்ட் 10,000 rupees மைனஸ் 8 3s 24. இங்க 20 இருக்கு. ஸோ 20 அப்படி போட்டுக்கிறோம். இப்போ 10,000ல இருந்து 2,400 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 7,600 rupees வந்து வரும். அப்போ ஆஃப்டர் 3 இயர்ஸ் அவங்க மொபைல் வாங்கி 3 இயர்ஸ் கழிச்சு அந்த மொபைலோட ரேட் வந்து என்னவா இருக்கும்? 7,600 rupees-ஆ இருக்கும். என்ன கொடுத்திருந்தாங்க? இதுக்கான டேபிள் வந்து டிரா பண்ண சொன்னாங்க. அப்ப இதுக்கான டேபிள் வந்து டிரா பண்ணலாமா? இயர்ஸ் அப்படிங்கறது எப்படி டினோட் பண்றோம்? டி அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். என்ன அமௌண்ட் ஆர் வேல்யூ. இதை நம்ம என்ன டினோட் பண்றோம்? வின்னு சொல்லி டினோட் பண்றோம். 0 இயர்ஸ்ல அந்த மொபைல் போனோட காஸ்ட் வந்து எவ்வளவு இருந்தது? 10,000 rupees-ஆ இருந்தது. ஆஃப்டர் 1 இயர் அந்த வேல்யூ என்னவாச்சு? டிக்ரீஸ் ஆச்சு. எவ்வளவு டிக்ரீஸ் ஆச்சு? 800 rupees வந்து டிக்ரீஸ் ஆச்சு. அப்போ 10,000 rupeesல இருந்து 800 rupees டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 9,200 வரும். செகண்ட் இயர்ல வந்து 8,400. தேர்ட் இயர்ல இருந்து இதுல இருந்து 800 வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 7,600. ஃபோர்த் இயர்ல இருந்து இதுல இருந்து 800 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 6,800. ஃபிஃப்த் இயர் இதுல இருந்து 800 சப்ராக்ட் பண்ணணும். 6,000 rupees. சிக்ஸ்த் இயர்ல இதுல இருந்து 800 rupees சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 5,200 இருக்கும். செவன்த் இயர்ல இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? 800 rupees வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 4,400. எய்த் இயர்ல இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? 800 rupees வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 3,600. அப்போ 8 இயர்ஸ்ல இந்த மொபைல் போனோட ரேட் வந்து என்னவா இருக்கும்? 3,600 rupees-ஆ இருக்கும். Third one, the initial population of village is 750. Every year 50 people move from nearby city to the village. இப்போ வந்து ஒரு சிட்டி இருக்கு அண்ட் ஒரு வில்லேஜ் வந்து இருக்கு. இந்த வில்லேஜோட ஸ்டார்டிங்ல வந்து எவ்வளவு பீப்புள் இருக்காங்க? 750 பீப்புள் வந்து இருக்காங்க. ஒரு இயரும் இந்த வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வந்து எவ்வளவு பீப்புள் மூவ் ஆயிட்டே இருக்காங்க? 50 பீப்புள் வந்து மூவ் ஆயிட்டே இருக்காங்க. Find the population of the village after 6 years. இப்போ இந்த சிட்டில இருந்து ஒரு இயரும் 50 people வந்து சிட்டில இருந்து வில்லேஜ்க்கு வந்து மூவ் ஆகுறாங்க. Find the population of the village after 6 years. 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வில்லேஜ்ல எவ்வளவு பாப்புலேஷன் வந்து இருக்கும்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? மேக் அ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் டி வேரியிங் ஃப்ரம் 0 to 10 years and so how the population P increases every year. இதுக்கு வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. 0 to 10 இயர்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ண சொல்றாங்க. அதுல பாப்புலேஷன் எப்படி ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறதையும் அந்த டேபிள்ல வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், find an expression that relates P and T and explain why it represent linear growth. இது ஒன்று வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் இதை வந்து ஜெனரலைஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால இதை லீனியர் growthன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? find the population of the village after 6 years. 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வில்லேஜ்ல வந்து பாப்புலேஷன் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பாப்புலேஷன் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல வில்லேஜ்ல எவ்வளவு பீப்புள் வந்து இருந்தாங்க? 750 பீப்புள் வந்து இருந்தாங்க. ஒரு வருஷமும் எவ்வளவு பீப்புள் ஆட் ஆனாங்க இந்த வில்லேஜுக்கு? 50 பீப்புள் வந்து ஆட் ஆனாங்க. ஆட் தான் ஆனாங்க. ஸோ நம்ம ஆட் பண்றோம். எவ்வளவு இயர்ஸ்க்கு? 6 இயர்ஸ்க்கு. ஸோ நம்ம இந்த 50-ய 6ஆல மல்டிபிள் பண்றோம். அப்போ 750 பிளஸ் 6 5 30. இங்க 10 இருக்கு. ஸோ 10 ஆட் பண்றோம். அப்போ 6 இயர்ஸ்ல எவ்வளவு பீப்புள் இந்த வில்லேஜ்க்கு வந்து மூவ் ஆயிருக்காங்க அப்படின்னா 300 பீப்புள் வந்து மூவ் ஆயிருக்காங்க. அப்போ 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹோல் வில்லேஜ்லயும் எவ்வளவு பீப்புள் வந்து இருப்பாங்க அப்படின்னா 750 plus 300 0 5 7 plus 3 10 1050 people வந்து இந்த 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வில்லேஜ்ல வந்து இருப்பாங்க. செகண்ட் ஒன் டேபிள் வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுல இருந்து 0 to 10 இயர்ஸ்க்கு வந்து டேபிள் வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. 0 to 10 இயர்ஸ் அப்படிங்கும்போது டேபிள் எப்படி மேக் பண்றது? வந்து இயர்ஸ் எப்படி மென்ஷன் பண்றோம்? டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். இது வந்து பாப்புலேஷன்
பாப்புலேஷன் வந்து பி அப்படின்னு சொல்லி டினோட் பண்றாங்க. இது வந்து இனிஷியல் இயர் 0 டு எத்தனை இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அப் டு 10 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 3, 4, 5, 6, 7, 8, 9 அண்ட் 10 வந்து எழுதிக்கிறோம். அண்ட் 10 வந்து கீழே வந்து எழுதிக்கிறோம். இப்போ பாப்புலேஷன் இனிஷியல் ஸ்டேஜ்ல எவ்வளவு பாப்புலேஷன் இருந்தாங்க, 750 பீப்புள் வந்து இருந்தாங்க. ஒரு இயரும் எவ்வளவு பீப்புள் ஆட் ஆன் ஆறாங்க, 50 பீப்புள். அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு பீப்புள் ஆட் ஆன் ஆயிருப்பாங்க, 800 பீப்புள். நெக்ஸ்ட் வந்து 850, நெக்ஸ்ட் 900, நெக்ஸ்ட் 950, நெக்ஸ்ட் 1000, 1050, நெக்ஸ்ட் 1100, 1150, நெக்ஸ்ட் 1200. 10th இயர்ல 1250 பீப்புள் வந்து இருப்பாங்க. தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிரஷன் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும், லாஸ்ட்ல பாப்புலேஷன் வந்து எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். இனிஷியல் ஸ்டேஜ்ல எவ்வளவு பீப்புள் வந்து இருந்தாங்க, 750 பீப்புள் வந்து இருந்தாங்க. இயர்ஸ் ஒரு இயரும் இந்த வில்லேஜ்க்கு எவ்வளவு பீப்புள் ஆட் ஆன் ஆனாங்க, 50 பீப்புள் வந்து ஆட் ஆன் ஆனாங்க. எவ்வளவு இயர்ஸ்ன்னு தெரியாது, ஸோ இயர்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இன்க்ரீஸ் ஆகுறாங்களா டிக்ரீஸ் ஆகுறாங்களா, இன்க்ரீஸ் தான் ஆகுறாங்க. இந்த பீப்புள் ஒரு இயரும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இதை நம்ம லீனியர் growthன்னு சொல்லுவோம். Fourth one, a telecom company charges rupees 600 for a certain recharge scheme. This period balance is reduced by rupees 50 each day after the recharge. இப்போ வந்து ஒரு டெலிகாம் கம்பெனி வந்து இருக்கு. அந்த டெலிகாம் கம்பெனி வந்து ஒரு ரீசார்ஜ் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த ரீசார்ஜ் ஸ்கீமோட அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா rupees 600. இந்த 600 rupees அப்படிங்கிறது வந்து ஒரு டேயும் ரெடியூஸ் 15 rupees அப்படிங்கறது வந்து ரெடியூஸ் ஆகுது எப்ப நம்ம ரீசார்ஜ் பண்ணதுல இருந்து. இப்ப இதை வச்சு கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரைட் அன் ஈக்குவேஷன் தட் மாடல்ஸ் த ரிமைனிங் பேலன்ஸ் bx after using the scheme for x days. Explain why it represent linear decay. இப்போ இது வந்து லீனியர் growth-ஆ லீனியர் டிகேயா, rupees 600 அப்படிங்கிறது இருக்கு. ஒரு டேயும் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது, 15 rupees டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லீனியர் டிகேன்னு சொல்லுவோம். இப்போ வந்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் அவங்க எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க, 600 rupees வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு டேயும் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது, 15 rupees வந்து டிக்ரீஸ் ஆகுது. டேஸ் அப்படிங்கறத எப்படி டினோட் பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸ் டினோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 15x எக்ஸ் டேஸுக்கு எவ்வளவு பேலன்ஸ் வந்து இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா 1 multiple by 15 போடணும். 10th டே அப்படின்னா 10 multiple by 15 போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். செகண்ட் ஒன், ஆஃப்டர் ஹவு many days will the balance run out. எவ்வளோ டேஸ்ல இந்த பேலன்ஸ் வந்து ரன் அவுட், எல்லா அமௌண்ட்டும் வந்து ஜீரோல வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணிருக்கோம், 600 rupees வந்து பே பண்ணிருக்கோம். ஒரு டேயும் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது, 15 rupees டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளவு டேஸ் அப்படிங்கறது தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, ஜீரோ அமௌண்ட் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ 0 minus 600 equal to minus 15x இருக்கும். 600 0 minus 600 minus 600 இருக்கும் equal to minus 15x. இங்க வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்க இந்த 15 இந்த பக்கம் வந்தா டிவைட் ஆகும். ஸோ minus 600 rupees divide by minus 15, மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் நம்ம 5 டேபிளே வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 5s are 15, 1 5 is 5, 2 5s are 10, 0, 1 3 is 3, 4 3s are 12, 0. அப்போ எக்ஸ் எவ்வளோ டேஸ்ல வந்து இந்த அமௌண்ட் எல்லாமே ஜீரோ ஆகும், 40 டேஸ்ல இந்த ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆயிரும். 40 டேஸ்க்கு இந்த ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து வரும். தேர்ட் ஒன், மேக் அ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ் வேரியிங் ஃப்ரம் 1 to 10 days and so how the balance b of x reduce with time. இப்போ இதுக்கு வந்து டேபிள் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேபிள் வந்து கிரியேட் பண்ணலாமா, இது ஃபர்ஸ்ட் என்னன்னு வச்சுக்கிற போறோம் அப்படின்னா டேஸ், எவ்வளோ டேஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டேஸ். இது நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ். இப்போ இனிஷியல் அமௌண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு இருந்தது, 600 rupees வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் டேல எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது, 15 rupees வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 600ல இருந்து 15 rupees டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும், 585. நெக்ஸ்ட் செகண்ட் டேல இதுல இருந்து 15 rupees வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ 15 rupees டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 570 rupees. தேர்ட் டே
4th டே, 5th டே, 6th டே, 7th டே, 8th டே, 9th டே அண்ட் 10th டே. இப்போ வந்து 3rd டேல இதுல இருந்து ₹15 அப்படிங்கும்போது 555. 4th டேல இதுல இருந்து ₹15 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 540. 5th டேல வந்து 525. 6th டேல வந்து 510. 7th டேல வந்து 495. 8th டேல வந்து 480. 9th டேல வந்து 465. 465. நெக்ஸ்ட் 10th டேல ₹450 இருக்கும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.